ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ரத்த பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஆட்டு ரத்த பொரியல் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கடையில் இருந்து ரத்தம் வாங்கிட்டு வந்தாச்சு. அது இந்த மாதிரி கெட்டியாக இருக்குது. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி அலசிக்கிறேன். அதில் எதனா முடியோ இல்லை வேறு எதனா இருந்தால் எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது ஒரு இட்லி குண்டாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இட்லி குண்டாவில் தான் இதை அவிக்க போகிறோம். இட்லி தட்டில் இந்த ரத்தத்தை எடுத்து வச்சு உள்ளே வச்சிடுறேன். இது ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இருக்கட்டும், போதும், நல்லா வெந்துடும். 15 நிமிஷம் கழித்து இட்லி தட்டுலேருந்து எடுத்துட்டேன். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை கையிலேயே இந்த மாதிரி நுணுக்கி விட்டுக்கணும். நம்ம கத்தியில் கூட பொடியை நறுக்கிக்கலாம். ஆனால் நம்ம கத்தியில் பண்ணுறத விட கையில் பண்ணுறது தான் நல்லாயிருக்கும். தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். ரத்தம் பாருங்கள், கையிலேயே இந்த மாதிரி உதுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ரொம்ப எண்ணெய் சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாகவே சேர்க்கலாம். 1 ஸ்பூன் இருந்தால் கூட போதும். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டேன். கடுகு பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு வச்சோம் இல்லையா, அந்த பச்சை மிளகாவை சேர்த்துக்கிறேன். பூண்டு 10 பல் பொடியை நறுக்கி வச்சுருந்தோம்ல, அந்த பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு கரண்டி வச்சு கலந்து விட்டுடலாம். இப்போது 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்து அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்துக்கிட்டு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும்னா சேர்த்துக்கலாம். உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது பொடியாக உதுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரத்தம், அதையும் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை நல்லா போனதும் ரத்தத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கிளறி கொடுக்கலாம். நல்லா ரத்தம் ஆல்ரெடி இட்லி குண்டாவில் வச்சு அவிச்சு எடுத்துருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் மிளகும் சீரகமும் வறுத்து அரைச்சி வச்ச பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எனக்கு இந்த கார அளவு போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு இது போதும். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலரி விட்டுடலாம். ரெடி. நல்ல ஸ்பைசியான ரத்த பொரியல் ரெடி. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.